ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் இட்லி பொடி பார்க்கலாமா? முடி உதிர்வதை தடுக்கும், இரத்த அணுக்கள் அதிகரிக்க இந்த இட்லி பொடி செய்யலாம். அடுப்பில் தான் வறுக்கிறேன். நல்லா சுவையாக இருக்கும், நல்லா பொடியும் டேஸ்ட்டாக இருக்கும். 100 கிராம் வெள்ளை உளுந்தம்பருப்பு, அதில் பாதி அளவு கடலைப்பருப்பு, மணிலா சேர்த்துருக்கேன், மிளகு சேர்த்துருக்கேன், மிளகு ஜீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துருக்கிறதுனால நம்ம வர கொத்தமல்லி சேர்த்தோம்னா சுவை வேறு லெவலில் இருக்கும். அடிக்கடி முடி எனக்கு நிறையா கொட்டுது அப்படின்றவங்களாம் இந்த பொடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நமக்கு உடம்புல உள்ள அனைத்து பிரச்சனையுமே தீரும். உடம்பு வலி, கை கால் குடைச்சல் எல்லாமே இருக்காது. முருங்கைக்கீரை, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். 6 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், அதை எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். ஒரு கட்டு கருவேப்பிலை வாங்கி கழுவி காய வச்சுருக்கேன், நிலக்காய்ச்சல். அதையும் நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை காய வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மொறுன்னு ஆன உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் கொரப்பாக சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன பெருங்காயத்துண்டு எண்ணெயிலே பொரிச்சுக்கணும், மிளகா வறுத்த நேரத்தில். பாருங்கள், இந்த கருவேப்பிலை பொடிக்கு பருப்பு ஐட்டம்லாம் கம்மியாக சேர்க்கணும். அடுப்பை அணைச்சிட்டு அதே சூட்டில் 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சுவை அட்டகாசமாக இருக்கும். எல்லாமே ஹெல்த்தியான பொருள் தான். பிள்ளைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தோம்னா வேண்டானே சொல்ல மாட்டாங்க. ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு மினி இட்லி ஊற்றி பொடியை நல்லா கிளறி விட்டு இந்த இட்லி கொடுத்து விட்டோம்னாக்கா சூப்பராக இருக்கும். இது போல் பொடியை அரைச்சி அதை கொடுத்து பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நல்லா பச்சை கலரில் இருக்குது. அவ்வளோதான். மல்லிகைப்பூ இட்லியோடு வச்சு 2 டேபிள் ஸ்பூன் பொடியை வச்சு நல்லெண்ணெயை கலந்து அதில் போட்டு துவட்டி எடுத்தோம்னா சுவை வேறு லெவல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், டேஸ்டியான சுவையான மல்லிகைப்பூ இட்லி ரெடி.